ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் இன்றைக்கி வந்து நைக்காவோட சம்மர் பிங்க் சேலில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேனோ அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறனால என்னால் சரியாக வீடியோ போட முடியதில்ல. ரொம்ப நாளாக வந்து நான் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சில் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா வீட்டில். ஸோ சாரி கைஸ், அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. நான் இந்த சம்மர் பிங்க் சேலில் வந்து என்னென்ன வாங்கினேனோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மெபிலினோட ஃபிட்மியோட லூஸ் பவுடர் வாங்கினோன்னு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750 ரூபாய்க்கு மேலே. எனக்கு வந்து கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸ் லெஸராக தான் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளம்மோட ஹவாயன் ரும்பா இந்த டியோட்ரண்ட் வந்து யாராருக்கு அண்டர் ஆர்ம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும், லாக்டிக் ஆசிட்லாம் இருக்கிறனால. இந்த ப்ளம்மோட இந்த அண்டர் ஆர்ம் ரோலான் வாங்கினதுக்கு எனக்கு இந்த குட்டி குட்டி மினி பர்ஃப்யூம்ஸ் வந்து ஃப்ரீ பையாக கிடச்சிது. இந்த குட்டி குட்டி மினி பர்ஃப்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு விரல் ஹைட்டு தான் இருக்குது. பட் ஆனால் செம்ம ஃப்ராக்ரன்ஸுங்க. நம்ம மேலே இருக்கிற அதுவும் இந்த சம்மருக்கு இந்த ஸ்வெட்டிங்கோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தெரியாமல் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளாரல் வாசனையாக இருக்கும். நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரீ பையெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அனுப்புகிறாங்கன்னா, அந்த பிராண்டில் இருக்கிற குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் நிறையா வாங்கி நம்ம ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த குட்டி பாட்டிலை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக அனுப்புகிறாங்க. இதில் நம்மளுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம பெரிய பாட்டில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டியான இந்த மெப்ளின் ஃபிட்மி ப்ரைமரும் வந்து எனக்கு அந்த லூஸ் பவுடருக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிசலர் வாட்டர். ஸோ மிசலர் வாட்டர் வந்து இந்த ஆக்னி ப்ரோன் ஆயிலி ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா செட் ஆகும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிக்ஸ் டெர்மாவோட சன்ஸ்க்ரீன். இதுவுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள். இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் ரொம்ப வருஷமாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃபேஸ் பேக் வந்து இந்த பயோடெக்கோட இந்த ஃப்ரூட் ஃபேஸ் பேக் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அஃபோர்டபுள் கூட. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் டெர்மாவோட சன்ஸ்க்ரீன் வாங்கினதுக்கு அதோட பிராண்டில் இருக்கிற ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஷாம்பு வந்து எனக்கு ட்ரையல் பேக் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ளம்மோட இந்த ஐப்ரோ பென்சிலுமே வந்து எனக்கு ப்ளம் பிராண்டில் இன்னும் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்காக எனக்கு ஃப்ரீ பையாக கிடச்சிது. இந்த ஐப்ரோ பென்சில் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும், கோல் காஜல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்மியோட லிப்ஸ்டிக், மேட் லிப்ஸ்டிக். ஸோ இது எல்லாமே வந்து என்ன மாதிரி ஷேடில் இருக்கும், எப்படி இருக்கும்னு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இந்த எல்லா ஷேடுமே வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செம சூப்பராக செட் ஆகும். ஈவன் என்னோட இந்த பிஸ்கட் கலர்னு சொல்கிறதா இல்லை வீட்டிஷ் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கின் டைப்புக்கு இந்த எல்லா கலர் லிப்ஸ்டிக்குமே சூப்பராக செட் ஆகும். நான் ட்ரை பண்ணி காட்டுறேன், இதை தனி வீடியோவாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் காம்பேக்ட் லாக்மியோட 925ல் இந்த காம்பேக்ட் பவுடர் நான் அடிக்கடி நிறையா வீடியோஸில் காட்டியிருப்பேன். பட் ஆனால் அது வந்து பிங்க் கலரில் இருக்கும் மேலே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இப்போ கவர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து என்னோடய ஸ்கின் டைப்புக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும், பயங்கரமாக எடுத்து கொடுக்கும். ஸோ இதுலேயே ஃபவுண்டேஷனும் காம்பேக்ட் பவுடரும் மிக்ஸ் பண்ணியிருக்கறனால நம்ம ஜஸ்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த காம்பேக்ட் பவுடர் அப்படியே மேலே போட்டுக்கிட்டோன்னா போதும், ஃபுல் கவரேஜ் கிடைக்கும், முக்கால்வாசி சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது ப்ளம் பிராண்டில். ஸோ இந்த பிராண்ட்லேயே வந்து எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு இருந்தது இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான், ப்ளம்மோட நியாசினமைட் மாய்ஸ்சரைசர். ஸோ ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ரைஸ் வாட்டர் ப்ளஸ் நியாசினமைட் மிக்ஸ் ஆகிருக்கும். பேக்கேஜ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசமாக இருக்கும். இதில் லைட்டாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப ஆக்னி இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. ஆயிலி குட்டி குட்டி ஆக்னிஸ் இருந்ததுன்னா ஓகே, ரொம்ப இரிட்டேட்டட் இச்சிங் ஸ்கின்னுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் நான் இதை வாங்கினேன். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இப்போ நான் நைக்காவோட சம்மர் பிங்க் சேலில் வாங்கினது தான். ஸோ இதில் வந்து எதுக்கு ஃப்ரீ பைன்னு நான் இப்போ காட்டிடுறேன். ஸோ இந்த ஃபிக்ஸ் டெர்மாவோட சன்ஸ்க்ரீனுக்கு இந்த ட்ரிபிள் பாண்ட் ஷாம்பு வந்து ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டியோட்ரண்ட், அதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர் வாங்கினதுக்கு அந்த குட்டி குட்டி பர்ஃப்யூம் அந்த டப்பா இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து ஃப்ரீ பை கிடச்சது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளம்மோட
காஜல். ஸோ இதுவுமே இந்த 2 ஃப்ரீ பையாக கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாக்மியோட காம்பேக்ட் பவுடருக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீ பையாக கிடச்சிது. இந்த கலர் ஷேட் ஆசமாக இருக்கும். அதாவது நியூடாகவும் இருக்காது, பிங்காகவும் இருக்காது, அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேபிலினோட லூஸ் பவுடருக்கு அந்த ப்ரைமர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வந்து நான் என்னோடய ஃப்ரீ பை கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ பை கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் எல்லாமே நான் இங்கே ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த ப்ளம்மோட இந்த கோல் காஜல் சொன்னேன் இல்லையா, அதையுமே வந்து நான் இங்கே ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள்லாம் இந்த ப்ராடக்ட்ஸை ஒரு வேளை ட்ரை பண்ணணுன்னு இருந்தால் இன்றைக்கி நைட்டோட வந்து சேல் வந்து முடியுது. கண்டிப்பாக எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வந்து ட்ரை பண்ணலாம். நைட்டு 12 o'clock வரையுமே அவைலபிள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லூஸ் பவுடர். இந்த லூஸ் பவுடரில் மேலே கவர் எப்போயுமே எடுக்காமல் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பவுடர் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் எப்போயுமே இந்த ஒரு 4-5 டாட் போட்டு விட்டுட்டா போதும், நம்மளுக்கு தேவையான பவுடர் வந்து கிடச்சிடும். ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டி இருக்குதுன்னு நிறையா பேர் சொன்னனால இந்த பவுடர் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். பாய்.